ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பேங்க் எக்ஸாம் 2025 பற்றின ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் பேசிக்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக எஸ்பிஐ, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இந்த 3 பேங்க்கோட பிஓவும் கிளர்க் எக்ஸாமும் தான் அதிகமாக எல்லாருமே எழுதுவாங்க. இதை தவிர்த்து ஆர்பிஐ வந்துட்டு எக்ஸாம் வைப்பாங்க. அது வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்ட், ஆர்பிஐ கிரேட் பி, செபி, நபார்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் அதிக பேர் எழுதுறது இந்த எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்ஆர்பி, ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ், ஐபிபிஎஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுற பிஓ கிளர்க்கு தான் எழுதுவாங்க. பிஓ வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூன்னு இருக்கும். கிளர்க்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் மட்டும்தான், அதுக்கு இன்டர்வியூ கிடையாது. இப்போது நார்மலாக வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்கிற சிலபஸ்ன்னு பார்த்தா குவான்ஸு, இங்கிலீஷ், ரீசனிங், அப்புறம் வந்துட்டு மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், ஆர்ஆர்பியில் மட்டும் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வந்துட்டு மொத்தமாக ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமான சிலபஸ் இவ்வளோ தான். இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு ஏன் அதிக பேர் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா மற்ற எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறது இதில் சிலபஸ் கம்மியாக இருக்கும். சிலபஸ் கம்மி, ஆனால் வந்துட்டு கொஸ்டினோட லெவல் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இப்போ குவான்ஸ் பார்த்திங்கன்னா அதில் 3ஆக பிரிச்சுருக்கோம்: ஸ்பீட் மேக்ஸ், அரித்மெட்டிக், டிஐ. ஸ்பீட் மேக்ஸுக்கு கீழே சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ்லேயே மிஸ்ஸிங் வரும், ராங் நம்பர் வரும், இன்இக்வாலிட்டி அப்படின்னா குவாட்ராட்டிக், அதுதான் வந்து இன்இக்வாலிட்டி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக்கில் பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், டைம் அண்ட் ஒர்க், இது வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், மென்சுரேஷன். அடுத்து டிஐ பார்த்தோன்னா டேபிள், பை, பார், லைன், மிக்சர், ஸ்கேட்டர், ரேடார், கேஸ்லெட், அரித்மெட்டிக், மிஸ்ஸிங். இப்போது இது வந்துட்டு பார்க்க கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதிலே டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அதோட பேட்டர்னில் தான் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அதோட பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இவ்வளோ தான் அதோட சிலபஸ்ஸே. இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அதாவது கம்மி லெவல்லேருந்து கொஞ்சம் ஹை லெவல் சம்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரீசனிங் வந்துட்டு நம்ம மிஸ்சலானியஸ், பசில், சீட்டிங்னு பிரித்து வச்சுருக்கோம். மிஸ்சலானியஸில் என்ன வருதுன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், கோடிங், டிகோடிங், இன்இக்வாலிட்டிஸ், சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டேட்டா சஃபிஷியன்சி, லாஜிக்கல் ரீசனிங், மிஷின் இன்புட் அவுட்புட். பசிலில் வந்துட்டு ஃப்ளோர் பசில், பாக்ஸு ப்ளஸ் சீக்வன்ஸ் பசில், மந்த் அண்ட் டேட் பசில், ஃப்ளோர் ஃப்ளாட் பசில், இயர் பசில், month and week puzzle, designation puzzle, classification puzzle, selection and comparison puzzle. Seating பார்த்தீங்கன்னா circular seating, parallel row seating, square seating, rectangular seating, triangular seating, uncertain person seating. இவ்வளோ தான் வந்துட்டு சிலபஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்துட்டு கிராமர், ஒக்காபுலரி, ரீடிங் பார்ட் இப்படி 3ஆக பிரித்து பார்த்துருக்கோம். கிராமரில் வந்துட்டு ஸ்பாட்டிங் எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேராகிராஃப் கம்ப்ளீஷன். ஒக்காபுலரி கிளாஸ் டெஸ்ட், வேர்ட்ஸ்வொர்த், ஃபில்லர்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம், கனெக்டர்ஸ், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட், வேர்ட் அசோசியேஷன், ஸ்பெல்லிங் எரர்ஸ். ரீடிங் வந்துட்டு ஆர்சி, பேராஜபிள், கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷோட சிலபஸ். இப்போ நம்ம இதில் எதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம படிக்கிறது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்லையே வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் நல்லா நடத்துகிறாங்க.
மோஸ்ட்லி வந்து ஹிந்தி அப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் டீச்சர்ஸே நிறைய பேர் நல்லா நடத்துகிறாங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த டீச்சர்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு அது புரியும். இப்போ வந்து குவான்ஸ்னால் வந்துட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இந்த யூடியூப் சேனல் பாருங்கள். அப்புறம் கணேஷ் சாரோடதை பாருங்கள். கிராக் வித் ஜாக்கில் பாருங்கள். அப்புறம் வந்து ரதீனா குவான்ஸ் அவங்களோடது பாருங்கள். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஹிந்தி பார்க்கணுன்னா கௌசிக் மொஹந்தி சார் ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஷிஷ் அரோரா சார் மெயின்ஸுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசனிங் பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக்சன் சார் அவரை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வந்துட்டு ஹிந்தி இவரை நல்லா பார்த்ததுக்கப்புறம் பேசிக்ஸ்லாம் நல்லா பார்த்ததுக்கப்புறம் அங்குஷ் லம்பா சார் அவங்களோட பசில்ஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு அபித் சார் அவரும் சிடபிள்யூஜியில் எடுத்தாங்க. இப்போ தனி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீனா மேம் இவங்களோட யூடியூப் வீடியோலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஓகேனா நிமிஷா பன்சல் மேம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களெல்லாம் பேசிக் படித்ததுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணால் அவங்க பேசுகிறது வந்து நமக்கு புரியும். அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்க் டெஸ்ட் இப்போ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மார்க் டெஸ்ட்டோடு ஆரம்பிக்கிறது நல்லது தான். ஆனால் நிறையா பேர் வந்துட்டு இப்போ மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக கம்மி ஒரு மார்க்கு தான் வரும். ஆனால் அந்த கம்மி மார்க்கை பார்த்து டிமோட்டிவேட் ஆகியே நிறையா பேர் வந்துட்டு இது நமக்கு வராது அப்படின்னு நினச்சி இதை விட்டுருவாங்க. படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நார்மலாக பேசிக்ஸை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 1 மந்த் கூட ஆகட்டும். ஆனால் அது கம்மியாகவே நம்ம பேசிக்ஸை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கொஞ்சம் மார்க் ஏற பூஸ்டப்பாக இருக்கும். அதோட நீங்கள் எப்போ பேசிக்ஸ் கிளியர் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் டெய்லி மார்க் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு நம்ம மார்க் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம அந்த எக்ஸாமினேஷனில் அந்த டைமில் வர ஃபியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மட்டும்தானா இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்கிரிப்டிவ். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னும் பார்க்கலாம். தனித்தனியாக இந்த சப்ஜெக்ட்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ.